அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி இணைப்பில் வந்திருக்காங்க. உங்களோட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமிழக முதலமைச்சரை சந்திக்கவே முடியல, மற்ற 28 மாநில முதலமைச்சர்களையும் சந்திச்சாச்சு, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தனி மாநிலமாக தமிழ்நாடு இயங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் கோயல் எத்தனை முறை சந்திக்க முயற்சி செய்தார். இரண்டாவது, மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னை வந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நேரில் சந்தித்து தமிழ்நாட்டுக்காக பல கோரிக்கைகளை, முல்லை பெரியார் உட்பட, காவிரி பிரச்சனை உட்பட, ஜல்லிக்கட்டு உட்பட, இலங்கை தமிழர்கள் விடுதலை, 7 பேருடைய விடுதலை உட்பட பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்களே, இதில் எதை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றி இருக்கு? அதை மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்ல தயாரா? 25,000 கோடி மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக அம்மா கேட்டப்போ வெறும் 1,900 கோடியை மட்டும் கொடுத்துவிட்டு அதை பற்றி வாயை திறக்க கூட தயாராக இல்லை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு. அதிமுக கூட்டணியில் சேர்க்கவில்லை என்றவுடன் இந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இன்னொன்று நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். எங்கள் அம்மாவுக்கு தைரியம் இருந்தால் பதில் சொல்வாரான். தைரியத்தின் மறுபெயர் எங்கள் அம்மா. நாங்கள் திரு கருணாநிதியை கேட்கிறோம், அவருக்கு தைரியம் இருந்தால் 10 வருட காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது எத்தனை முறை டெல்லிக்கு சென்று அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து முல்லை பெரியாருக்கு பேசியிருக்கிறாரா? காவேரி பிரச்சனைக்கு பேசியிருக்கிறாரா? இலங்கை தமிழர்கள் கொள்வதை தடுக்கப்பட வேண்டும் பேசியிருக்காரா? தன் குடும்பத்திற்கு எந்த துறையில் பதவி வேண்டும் என்பதை கேட்பதற்காக மட்டும் ஒரு நாடகம் நடத்தினாரு. இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்துல அவர் எங்கள் அம்மாவை கேட்க முடியாது. அவர்கள் மத்திய அரசில் பங்கு கொண்ட போது தமிழக மக்கள் நலனுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அவங்க குடும்பத்துக்காக. திரு சி.ஆர். சரஸ்வதி இந்த நேரத்துல பியூஷ் கோயல் பேசும்போது இதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர் சொல்வதை தான் படிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அம்மா, ஒரு கட்சியில இருந்து இப்ப எங்கள் அம்மா நாங்க பேச போறவங்க கூட எங்களுக்கு தலைமை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட பேச போறோம்னா அந்த துறையில் இருந்து என்னென்ன விவரங்கள் வேண்டுமோ கேட்டுக்கொள்ளணும். திமுக மாதிரி எடுத்தங்கவுத்தான் பேசுறதோ இல்ல மத்தவங்க மாதிரி பேசுற இயக்கமோ இல்ல. ஒரு துறையை பற்றி ஒரு நாடாளுமன்றத்தில் பேசும்போது அந்த துறைக்கு என்னென்ன விவரங்கள் தேவையோ அதை கேட்டுக்கொண்டு போறதுல என்ன தவறு இருக்க முடியும்? எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர், அனைத்து துறைகளையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர், அனைத்து மொழிகளையும் பேசக்கூடியவர். எந்த துறையை பற்றி பேச போனாலும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடத்திலோ அமைச்சரிடத்திலோ கேட்டுக்கொண்டு போய் பேசுவது எங்களுக்கு நல்லது தானே. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இதை அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு என்னன்னா, அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கல, அவங்களால் இங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது தமிழ்நாட்டுல. ஆகவே ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அமைச்சர் கோயல் அவர்கள் பேசியிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு மின் மிகை மாநிலமா இருக்கு. நான் ஆணித்தரமா சொல்றேன். திமுக ஆட்சி காலத்தில் இருந்த 16 மணி நேர மின்வெட்டு இன்றைக்கு இல்லை. எங்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியே இன்றைக்கு மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்கி தந்திருக்காங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சி.ஆர். சரஸ்வதி.